வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம இன்னைக்கான கதையை பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் அந்த ஒரு இடத்துக்கு போக போகிறீங்களா பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்கும் கிடையாது. பட் அந்த ஒரு இடமே ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஒரு இடத்த பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம், அந்த ஒரு இடத்தோட கதையை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்காக்ல பல பேரால் நம்பப்படுற, பல மனிதர்களால் நம்பப்படுற ஒரு இடம் இருக்குது. என்ன இடம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு கோவிலா? நம்மளோட நிகழ்ச்சியில் பேய் சம்பவங்கள், சாத்தானோட சம்பவங்கள், கிரைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்து பழகின நமக்கு கோவிலுக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம்? அது ரெண்டுமே ரொம்பவுமே அகெயின்ஸ்டான ஒரு விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்குமே கூட ஒரு பெரிய கேள்விக்குறியே வந்திருக்கும் இந்த ஒரு இன்ட்ரோ மூலியமா. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஒரு கோயில் ஆக்சுவலாக மனுஷங்களுக்கான கோயிலே கிடையாது, அதாவது கடவுளுக்கான கோயிலே கிடையாது. அந்த ஊரில் உள்ள மக்களே, அந்த ஒரு கிராமத்தில் உள்ள மக்களே பேய்களுக்கான கோவில் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கோயில் தான் இந்த ஒரு கோயில். இந்த ஒரு கோயிலில் என்ன நடந்திருக்கும், எதனால இப்படி ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஒரு கடவுள் யாரு, பேய் யாரு, அந்த ஒரு பேய்க்கு இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்றாங்க அப்படின்னு பல கேள்விகள் இப்போவே உங்களோட மைண்டுக்குள்ள ஓடுதா இருக்கும். எனக்குமே கூட இந்த ஒரு கோவிலை விசிட் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருந்துச்சு. ஸோ நம்ம அந்த ஒரு கோயிலில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு கோயிலில் இருக்கிற கதை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஒரு கோயில் உண்டாகிறதுக்கான சம்பவம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஸோ கூர்ந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இந்த ஒரு கோயிலுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இந்த கோயிலுக்குள்ளே அந்த ஒரு பேய்க்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறாங்க, அந்த வழிபாடுகள் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டுச்சு, எதனால் உருவாக்கப்பட்டுச்சு, மக்கள் இந்த ஒரு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு நம்புகிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்காக்ல ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த ஒரு கோயில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கோயிலோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக ப்ளே பண்ணுறதுக்காகவும் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்களுமே கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு கோயிலில் என்ன நடந்திருக்கும், அதனால தான் இந்த ஒரு கோயில் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இந்த ஒரு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சம்பவம் என்னவா இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு கோவிலுக்குள்ளே விசிட் பண்ண போகிறோம். இந்த ஒரு கோவிலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எஸ், இந்த ஒரு கோவிலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போதே ஒரு குட்டியான கோயில் இருக்குது, ஒரு குட்டியான ஷ்ரைன் இருக்குது. அந்த ஒரு கோயில் தான் இதுக்கு முன்னாடியே 300 வருஷங்களுக்கு முன்னாடியே மக்கள்னால ரொம்பவுமே நம்பப்படுற ஒரு கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு வந்திருந்திருக்காங்க. அந்த ஒரு குட்டி கோவில் தான் அந்த ஒரு கிராமத்துக்கே ஒரு கோயிலாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே அந்த ஒரு குட்டி கோவில் தான் முன்னாடியே இருக்குது. அந்த ஒரு பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஒரு நபர் வந்த இடமாவுமே இந்த ஒரு குட்டி கோயில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு பேய்க்காகவே ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம்னா இந்த ஒரு கோவிலில் கடவுள்களுக்கான ஒரு கோவிலுமே கூட இருந்திருக்கு. கோவில் 3 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு சின்ன கோவிலை நீங்கள் கடந்து போனீங்கன்னா கடவுள்களுக்கான ஒரு கோயிலுமே கூட இருந்திருக்கு. இந்த ஒரு கோவிலுக்குள்ள என்ன மாதிரியான கடவுள்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கணேசர் இருந்திருக்காரு, அதே மாதிரி அதாவது விநாயகர் இருந்திருக்காரு, அதே மாதிரி இந்த ஒரு கோவிலுக்குள்ள ஒரு சிவலிங்கமும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, தாய்லாண்டாக இருக்கட்டும், பேங்காக்காக இருக்கட்டும், ஏன் சைனாவாக இருக்கட்டும், அங்கே உள்ள மக்கள் பாலி மொழியில் பேசி, அதே மாதிரி அங்கே உள்ள மக்கள் வணங்குற ஒரு கடவுள்னா புத்தர், அவரோட சிலையுமே கூட பெருசாக பதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன சிலைகளுமே கூட இந்த ஒரு கோயிலுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே ஒரு எலும்புக்கூடு, ஒரு சின்ன ஒரு போர்ஷனில் ஒரு மெஷின் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அந்த எலும்புக்கூடு அடிக்கடி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும். ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். டக்குன்னு நம்ம போயிட்டு நிற்கும் போது இந்த ஒரு எலும்புக்கூடு எந்திரிச்சு நின்றுச்சுன்னா திக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த ஒரு கோயிலுக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஒரு கோவிலை விசிட் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கோயிலுக்குள்ள அந்த ஒரு எலும்புக்கூடு எதனால் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக உங்களால் இப்போவே ஏற்படுத்திக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு எலும்புக்கூடுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது இந்த ஒரு கோவிலோட கதைக்கு பின்னாடி.
சரி, ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி இது பேய்களுக்கான கோவில்னா கடவுளை ஏன் முன்னாடியே வச்சுருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக பேய்களை இதுக்கு அப்புறமா தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலான பேயே இதுக்கு அப்புறமா தான் இருக்குது. அந்த ஒரு பேய் மக்களை எதுவுமே பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கடவுள்னால இந்த ஒரு இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த ஒரு பேய்க்கான கோவில் உங்களோட கண்ணுக்கு தெரியும். அந்த ஒரு பேய்க்கான கோவிலுக்கு நீங்கள் உள்ளே போகும்போதே அந்த ஒரு பேயோட ஒரு சிலை இருக்கும். பட் இது ஒரிஜினல் சிலை கிடையாது. இந்த ஒரு சிலை அந்த நாட்டோட பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலையுமே அரசாங்கங்களை வதிச்சுக்கிட்டு வந்த அந்த அரசர்கள் அந்த ஒரு பேய்க்காக உருவாக்கப்பட்ட குட்டி குட்டி சிலைகளும் சித்திரங்களும் உங்களோட கண்ணுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒரு கோயிலுக்கு நீங்க என்ட்ரி ஆகும் போதே. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு நதி இருக்கும். அந்த ஒரு நதியில் ஒரு சின்ன வழிபாடு நடக்குது. அந்த வழிபாடு எதுக்கு நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு கோவிலுக்கு வெளியே நிறைய கடைங்க இருக்குது. குட்டி குட்டி ஸ்டால்ஸ், அதாவது குட்டி குட்டி கடைங்க இருக்குது. அந்த கடைங்களில் என்னெல்லாம் விற்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவைப்படுற சில பல சாப்பாட்டுக்கள், சில பல பொருட்கள் அதுவுமே கூட விற்கப்படுது. அது மட்டும் கிடையாது, குட்டி குட்டி மீன்களுமே கூட அந்த ஒரு ஸ்டால்ஸில் விற்கப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு லேக்கில் ஒரு வழிபாடு நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த ஒரு லேக்கில் நடக்கிற வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி கடைகளில் இருக்கிற மீனை வாங்கிட்டு வந்து அந்த ஒரு பேய்க்காக வேண்டிக்கிட்டு இவங்க அந்த ஒரு லேக்கில் ஃப்ரீயாக விட்டுருவாங்களாம். அதாவது அதை அப்படியே வெளியே விட்டுருவாங்களாம். இதுக்கப்புறமா நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பண்ணுவாங்களாம் அந்த ஒரு பேய்க்காகவே. அப்படி ஒரு வழிபாடுமே கூட இந்த ஒரு லேக்கில், அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு லேக்கில் நடந்துக்கிட்டு வந்திருக்கு. அதுக்குமே கூட இந்த ஒரு பேயோட கதைக்கு ஒரு பெரிய ட்விஸ்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஆக்சுவலான இந்த ஒரு பேயோட அந்த ஒரு ஷ்ரைன், அந்த ஒரு சிலை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் அங்கே எங்கேன்னு மக்கள் பல துணிமணிகளை கட்டி வச்சிருக்கிறது உங்களோட கண்ணுக்கு தெரியும். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட ஒரு நம்பிக்கை இவங்களுக்காக ஒரு வழிபாடாக பண்ணுறாங்க. போயிட்டு அந்த ஒரு துணிமணியை கட்டிட்டு வர்றது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஒரு சிலைக்கு முன்னாடி போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவைப்படுற சாப்பாட்டுக்கள் அப்புறம் பொருட்களை விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு சாப்பாட்டையும் அந்த ஒரு பொருளையும் நீங்க அந்த ஒரு சிலைக்கு முன்னாடி ஒரு காணிக்கையா வச்சுட்டு அவங்களுக்காக வேண்டிட்டு வெளியே வந்துடலாம். ஆக்சுவலா இந்த ஒரு இடத்த விசிட் பண்ணவங்களாம் சொன்ன ஒரு விஷயம் தான், நம்ம ஒரு கடவுளுக்கான கோயிலுக்குள்ள போனோம்னா அந்த ஒரு சிலைக்கு பக்கத்திலேயே போகும்போது நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் இந்த ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டு இந்த ஒரு சிலைக்கு பக்கத்துல போகும்போது எல்லாருக்குமே நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு கோவில் பல மக்களால் நம்பப்படுற, பேங்காக்ல பல மக்களால் நம்பப்படுற பேய்களுக்கான ஒரு கோவிலாக தான் இருந்திருக்கு. அந்த ஒரு கோவிலோட விசிட் நம்ம போயிட்டு வந்துட்டோம். கதை என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. ஒரு கப்பல் இருந்திருக்காங்க. அந்த கப்பல்ல பொண்ணோட பேரு நாக், அந்த கப்பலில் பையனோட பேர் மார்க். ஆக்சுவலாக நாக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பெண்மணி ரொம்பவுமே அழகான ஒரு பெண்மணியா, அதாவது ஒரு வசீகரமான பெண்மணியா, அவங்கள பார்க்கும்போதே பசங்களுக்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெண்மணியா, அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்களாம். பட் மார்க் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபர் ஆக்சுவலாக ஒரு சுமாரான ஒரு பையன் தானா, எல்லாருக்கும் பார்க்கும்போது ஓகே ஒரு நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுற ஒரு பையன் தானா. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பல தடங்கல்கள் இவங்களோட வாழ்க்கையில வந்திருக்கு. அதுல முக்கியமான தடங்களா இருந்திருக்கிறது நாக் ரொம்ப அழகான ஒரு பெண், வசீகரமான ஒரு பெண் அப்படிங்கிறதுனால எதுக்காக இவங்களை இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல பேர் மாக்க கலாய்ச்சிருக்காங்க, நாக்க நிறைய விஷயங்கள்ல அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக நாக் மாக் அப்படின்னு தான் இவங்களோட பேர் பதிக்கப்பட்டிருக்கு. NAKMAK அப்படின்னு தான் இவங்களோட பேரோட டைட்டில் இருக்கு. அவங்களோட பேரோட அந்த ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு. எப்படி ப்ரொனவுன்ஸ் செய்யப்படுது அப்படிங்கிறத நம்ம பேங்காக் போயிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம நாக் மாக் அப்படின்னு அழைக்கப்படுறோம். ஆக்சுவலாக இந்த ஒரு கப்பல் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லையா. ஆக்சுவலாக ஒரு வருஷம் மாதிரி குழந்தைங்க இருக்கலையா. ஆனால் அதுக்கப்புறமா இவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக நாக் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. பட் இவங்களுக்கே தெரியாதான் இவங்க ப்ரெக்னென்ட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க மெரி பண்ணும்போது ரொம்பவுமே சின்ன பசங்களாக தான் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு சின்ன பசங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவருக்கு 20 வயசு, அதாவது அவங்களுக்கு 20 வயசு, இவருக்கு 21 வயசு தான் இருந்திருக்கு. மாக்குக்கு 21 வயசு, நாக்குக்கு 20 வயசு அளவில் தான் இருந்திருக்கு. இந்த ஒரு கதை கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தனால அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிறத யாருனாலையும் கண்டுபிடிச்சிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயமே கூட இருந்திருக்கு. ஆக்சுவலா நாக் பார்க்கவுமே ரொம்ப ஒல்லியா, ஒரு அளவுக்கு பார்க்க ரொம்பவே வசீகரமான பெண்
பெண் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்களாம். அதனால அவங்களோட பிரெக்னன்சி லுக் அவங்களோட ஃபேஸ்ல தெரியல. ஏன்னா அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்பவுமே வசீகரமான ஒரு பெண் தான். பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட வசீகரமா இருக்கும்போது யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே கெஸ் பண்ணிக்க முடியல இவங்க ஒரு பிரெக்னென்ட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இப்படி இருக்கும்போது தான் அந்த ஒரு பிரெக்னென்ட்டான சின்ன காலகட்டங்கள்லயே ஒரு போர் நடக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாய்லாண்டில் ஆல்ரெடி இருக்கிற மக்கள், ஓகேவா, அந்த ஒரு நாட்டிலேயே வசிக்கிற மக்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பேங்காக்குள்ள இப்போ புதுசாக உள்ள வர்ற மக்களுக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த ஒரு போருக்காக அரசர் நாட்டில் உள்ள எல்லா ஆண்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா மாக்குமே கூட அந்த ஒரு போருக்கு போக வேண்டியதா இருக்கு. ஆனா நாக் போகவே விடலை. போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க வரலன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களுமே கூட சொல்றாங்க. பட் மாக் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அரசர் கூப்பிட்டு இருக்காரு. அப்படி பண்ணலைன்னா, நம்ம போகலைன்னா அரசருமே கூட நம்மளை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தினால இவருமே கூட அந்த ஒரு போருக்கு போக தயாராகிறாரு. அவர் போருக்கு போயிட்டு ரொம்ப நாளாக போர் ரொம்பவுமே சூப்பராக போய்கிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலாக போரில் இவர் சாகலை. ஆனாலுமே கூட போர் பல விதத்தில் இந்த ஒரு நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் போகும்போது இந்த ஒரு நாக் அப்படின்னு சொல்கிற பெண்மணிக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட வயிறு லைட்டாக முன்னாடி வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த ஒரு ஊரில் உள்ள மற்ற பெண்களிடம் போயிட்டு இந்த ஒரு விஷயத்த கேட்குறாங்க. அப்போ பெண்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஒரு வேளை நாக்கு முன்னாடியே மாக் போறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த ஒரு நாட்டில் உள்ள மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாக்குமே கூட ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு குழந்தைய அவங்களோட வயிற்றுல வளர்த்துக்கிட்டு வராங்க. அதாவது 10 மந்த்ஸுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த ஒரு குழந்தைய ரொம்பவுமே ஆசையா வயிற்றுல வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. இப்படியே 10 மாதங்கள் கடந்து போகுது. 10வது மாதம் குழந்தை பிறக்கிறதுக்கான நேரம் வந்து நிற்கிது. அப்போ ஊர் மக்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், இப்போ குழந்தை பிறக்க போகுது, நீ கண்டிப்பா பெற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா நாக்குக்கோ இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி புருஷன் பக்கத்துல இல்லாம ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒன்று ஊரில் உள்ள எல்லாருமே கதை கட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாக்குக்கு அவங்களோட குழந்தைய முதல்ல மார்க் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷனுமே கூட இருந்திருக்கு. அதனால அவர் வந்துருட்டோம், அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் பார்த்தா தான் இது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஊரில் உள்ள எல்லாரும் கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என்ன தப்பான பெண்மணி மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க பெத்துக்க தயாராகவே இல்லை. அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக அந்த ஒரு ஊரில் உள்ள மக்களுமே கூட பெத்துக்கங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பல மணித்தியாலங்கள் போகுது. பல மணித்தியாலங்கள் கழிச்சு ரொம்பவுமே ஒரு சோகமான நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அம்மாவும் குழந்தையும் அந்த ஒரு இடத்துலயே குழந்தை பிறந்ததுமே இறந்துடுறாங்க. அப்புறமா அந்த ஒரு இரவாகுது. அந்த இரவு கடந்து அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. காலையில இந்த ஒரு பெண்மணியோட உடம்பையும் இந்த ஒரு குழந்தையோட உடம்பையும் இந்த ஊர்ல உள்ள மக்களே புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போகுது. இந்த ஒரு விஷயம் யாருக்குமே எந்த ஒரு சந்தேகத்தையுமே ஏற்பட்டுல. இவங்க பேயா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியல. ஆக்சுவலா இவங்க தான் அந்த 2 பேயும். அந்த ஒரு 2 பேயுமே கூட இப்போ அந்த ஒரு ஊருக்குள்ள பேயா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள்னால பெருசா அறிஞ்சிக்கவே முடியல, தெரிஞ்சுக்கவே முடியல. எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, யாருக்குமே அவங்க காட்டல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. பட் இவங்களோட அந்த ஒரு மார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஹஸ்பண்ட் திரும்ப ஊருக்கு வர்றாரு. வந்ததுக்கு அப்புறமா மக்கள் இவர்கிட்ட போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு குட்டியான தயக்கம் இருக்கு. அவரே தெரிஞ்சுக்குவார் இல்லையா, தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா அவர் வந்து கேட்பார் இல்லையா என்னாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதுக்கப்புறமா நம்ம சொல்லலாம், இல்லைன்னா நம்ம போயிட்டு உடனே அதை சொன்னோம்னா அது ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுது. அதனால அவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லலை. ஆனா மார்க் ரொம்ப நாளாவே ஜாலியா இருக்காரு. என்ன சொல்றீங்க, அவங்களோட வைஃப் இறந்துட்டாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு தயாரா இருந்திருக்கு, அவருக்கு குழந்தை பிறந்ததே தெரியாது, குழந்தை இருந்ததே தெரியாது. அப்படி இருக்கும்போது 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ எப்படி அவர் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கும் இல்லையா. இதே கேள்விக்குறி தான் ஊர்ல இல்ல எல்லா மக்களுக்குமே வந்திருக்கு. எந்த அளவுக்கு இந்த ஒரு கேள்விக்குறி ரொம்பவும் பெருசா போயிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவர் வீட்டுல ஜாலியா இருப்பாராம், அதுக்கப்புறமா வெளியே வந்து பேசி கதைச்சிக்கிட்டு இருப்பாராம், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம், அவங்க கிட்டயுமே கூட எல்லாம் ஓகே தான் இருக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காராம். கடற்கண்ணிக்கு போனாலுமே கூட ரொம்ப ஜாலியா இருக்காராம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்ததை விடையும் அவர் சந்தோஷமா இருக்காராம். ஹவு
ஒரு வேளை இவர் தான் ஏதாச்சும் விஷம் வச்சு இவங்களோட வைஃபையும் குழந்தையும் கொண்டுட்டாரோ, அதுக்கப்புறமா வேற எதுவும் குடும்பம் இருந்துருச்சோ அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஊர்ல உள்ள பல மக்கள் இவரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட குழந்தையும் உன்னோட மனைவியும் இறந்து போயிட்டாங்க, நீ இப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவருக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள்லாம் என்ன வளர்றீங்க, என்னோட வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும், என்னோட குழந்தை பிறந்ததுலேருந்து அதோட சிரிப்பை நீங்கள் பார்த்துருக்கணும், ரொம்பவுமே சந்தோஷமான வசீகரமான ஒரு சிரிப்பு. என்னோட மனைவி அப்போ பார்த்த மாதிரியே இப்போவும் ரொம்ப அழகாக இருக்கா, அவள் கூட நான் லைஃப்பை ஜாலியாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி இவங்க எல்லாரையும் திட்டி துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் இவர் இல்லாத நேரமா பார்த்து இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே இந்த ஒரு வீட்டை விசிட் பண்றாங்க. அந்த ஒரு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஒரு வீட்டுக்குள்ள பேயா நாக்கும் அவங்களோட குழந்தையும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்களுமே கூட அந்த ஒரு பேயை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா பீதியில அந்த ஒரு வீட்டை விட்டு ஓடியே போயிடுறாங்க. ஓடி போயிட்டு மாக் கிட்ட திரும்ப சொல்றாங்க, டேய் அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, நாங்கள் தான் அவங்க 2 பேரையும் குழி தோண்டி புதைச்சோம், புரிஞ்சிக்க, உன் வீட்டில் உள்ளது பேய் அப்படின்னு சொல்றாங்க. பட் மாக்குக்கு இதை ஏற்றுக்கவே முடியலை. நீங்கள் பாட்டுக்கு ஏதேதோ வளராதீங்க, நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு இவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுனால இவருக்கு இவரோட வைஃப் மேலேயும் அந்த குழந்தை மேலேயும் எப்படியுமே ஒரு குட்டியான சந்தேகம் இருந்திருக்கு. இப்படியே கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் கடந்து போயிருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாள் இவருக்கு இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்து திரும்ப ஒரு சந்தேகம் இவரோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன மாதிரியான சந்தேகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட குழந்தை வளரவே இல்லை, அப்போ பார்த்த மாதிரியே இப்போவே இருக்குது, எங்களோட வைஃப் கிட்டையும் எந்த சேஞ்சுமே இல்லையே, ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த ஒரு சந்தேகத்தை ஓகே கேட்டுடலாம் அப்படின்னு போகும்போது இவர் கிச்சனுக்கு போகிறாரு. அப்போது நாக் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த ஒரு சமைச்சிக்கிட்டு இருக்கிற தட்டுல இருந்து ஒரு எலுமிச்சை பழம் கீழே விழுகுது. அந்த ஒரு எலுமிச்சை பழத்தை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குனிஞ்சுலாம் எடுக்கல, கையை அப்படியே கீழே விட்டு ஃபுல்லாக கை நீண்டு போயிருக்கு. நீண்டு போயிட்டு அந்த ஒரு எலுமிச்சை பழத்தை அப்படியே மேலே எடுத்திருக்காங்க. இதை பார்த்ததும் மாக்குக்கு செம்ம அள்ளு விட்டுருது. அப்போ அவசர அவசரமாக ஓடி போய் நான் சொன்ன அந்த ஒரு முன்னாடி இருக்கிற குட்டி கோவிலில் ஒளிஞ்சிடுறாரு. அப்போ இவங்களுமே கூட பின்னாடி போயிட்டு, நான் பேயா இருந்தா என்ன, நான் மனுஷியா இருந்தா என்ன, உன் கூட பாசமாக தானே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, எதுக்காக என்னை விட்டு ஓடி போற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நாக்குமே கூட கேட்டிருக்காங்க. பட் மாக் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ஓடி போய் அந்த ஒரு குட்டி கோவிலில் ஒளிஞ்சிருக்காரு. எஸ், அந்த ஒரு குட்டி கோயில் ஒழிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட நாக், அந்த நாக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பேய்க்கு உள்ள வர முடியாது இல்லையா, அதனால நாக் ரொம்பவுமே கோவமடைந்த நாக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஊரில் உள்ள மக்கள் எல்லாரையும் புண்படுத்த ஆரம்பிக்குது. எதுக்காக ஊரில் உள்ளவங்களை புண்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு ஊரில் உள்ள மக்கள் தான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனதுக்கான காரணம். அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல போயிட்டு தான் இவர் இதை நம்பிக்கிட்டு என்னை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவத்தினால இந்த ஒரு ஊரில் உள்ள மக்கள் எல்லாரையும் இந்த ஒரு நாக் அப்படின்னு சொல்லப்படுற பேய் காயப்படுத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஊரில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு புத்தரை, அதாவது ஒரு சின்ன மாங்கை சந்திச்சு அந்த ஒரு மாங்க் இந்த ஒரு பேயை ஒரு கலசத்துக்குள்ளே அடிச்சிடுறாரு. அந்த ஒரு கலசத்துக்குள்ளே அடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு கலசத்தை கட்டி இந்த ஒரு லேக்குக்குள்ளே போட்டிருக்காங்க. எஸ், அந்த ஒரு லேக்குள்ளே போட்டதுக்கு அப்புறமா பல பேர் அந்த ஒரு லேக்குள்ளே மீன் பிடிக்க போகும்போதோ அப்படி இல்லைன்னா அந்த ஒரு லேக்குள்ளே குளிக்க போகும்போதோ இந்த ஒரு கலசம் திறக்கப்பட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க. எஸ், அந்த ஒரு பேய் அந்த ஒரு லேக்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரீஸ்ட் மாதிரியான மாங்க், அதாவது பேய்களை துரத்தக்கூடிய மாதிரியான ஒரு மாங்க் இந்த ஒரு பேயை அவரோட இடுப்பெலும்புல தாங்கிக்கிட்டாரு அப்படின்னுமே கூட ஒரு கதை இருக்கு. அந்த ஒரு எலும்பு கூடு தான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த அந்த ஒரு எலும்பு கூடு. ஆக்சுவலா எஸ், அவரோட இடுப்பெலும்புல தான் அந்த ஒரு பேய் இதுவரைக்கும் தங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையுமே கூட மக்கள் மத்தியில சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஒரு லேக்ல மீன்களை ஃப்ரீயா விடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆவி, அந்த ஒரு பேய், அந்த ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு லேக்குக்குள்ள மீன்களை ஃப்ரீயா விட்டுருக்காங்க. ஆக்சுவலா மீன்கள் எப்படி ஃப்ரீயா இந்த ஒரு லேக்குக்குள்ள போகுதோ அதே மாதிரி அந்த ஒரு பேயுமே கூட, அந்த ஒரு ஆத்மாவுமே கூட இந்த ஒரு உலகத்தை விட்டு ஃப்ரீயா போயிடணும், சாந்தி அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க இந்த ஒரு வழிபாடையும் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா
இந்த ஒரு பேய்க்கு எதுக்காக கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைந்த பிறகும் மறையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரோமியோ ஜூலியட் அப்படியும் இல்லைன்னா அம்பிகாவதி அமராவதி அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த 2 பேருக்காக கோவிலே கட்டப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க இறந்துமே கூட அவங்களோட ஹஸ்பண்டை விட்டு போகக்கூடாது, அவருக்கு தேவையான அன்பை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேயா வந்து ஒரு நல்ல சக்தியாக தான் அவர் கூட இருந்திருக்காங்க. பட் அங்கே ஊரில் உள்ள மக்கள் இந்த ஒரு விஷயத்தை தடுக்க போயிட்டு தான் அவங்க அந்த ஒரு விஷயத்தை கொடுமை பண்ணுற விஷயத்தையே பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஒரு அன்பான பேய்க்கான ஒரு கோவிலாக தான் இந்த ஒரு கோவில் அமையப்பட்டிருக்கு பேங்காக்ல. அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இன்னும் சில மக்கள் இன்னமுமே கூட இந்த நாக் அப்படின்னு சொல்லப்படுற பேயும் அதோட குழந்தையும் இந்த ஒரு லேக்கை சுற்றி அடிக்கடி நடந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே கூட சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு இந்த ஒரு பேய் மேலே ஒரு பயமும் இருந்திருக்கு, ஒரு அன்பும் இருந்திருக்கு, ஒரு மரியாதையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பேய் இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஊருக்குள்ள ஆத்மா சாந்தி அடையாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமுமே கூட நம்பப்படுது. அதனால தான் இந்த மாதிரியான வழிபாடுகளுமே கூட நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்னிருந்த மாதிரி இந்த ஒரு கோவிலுக்கு வெளியே ஸ்டால்ஸ்ல, அதாவது குட்டி குட்டி கடைகள்ல என்ன விற்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவையான சாப்பாடோ அப்படி இல்லைன்னா பொருட்களோ தான் விற்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த ஒரு சிலையிலையுமே நடந்திருக்கு. கோவிலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சிலை இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிலையோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தாய் அவங்களோட குழந்தைய கையில வச்சுக்கிட்டு உதவிக்காக ஏங்கி நிக்கிற மாதிரியான ஒரு சிலை தான் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அவங்களோட முன்னாடி போயிட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவையான சாப்பாடையோ பொருட்களையோ வச்சா அவங்க சந்தோஷம் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில தான் இவங்க கொண்டு போயிட்டு அந்த ஒரு விஷயத்த காணிக்கையா கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஒரு மீன்களை கொண்டு போய் லேக்ல விடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எப்படி இந்த மீன்கள் ரொம்ப சுதந்திரமா வெளியே போகுதோ அதே மாதிரி நீயுமே கூட உன்னோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட தான் இந்த ஒரு விஷயத்தையும் வழிபாடா பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அன்புக்காக மீண்டும் மீண்டும் ஒரு பேயாவே வந்த இந்த ஒரு உயிரினத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டோட வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இவங்களோட வீடையே ஒரு கோவிலா கட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே கடவுள்களுக்கான ஒரு கோயில் கட்டியிருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம், அதுக்கப்புறமா மக்களை புண்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக வீடு தான் அவங்களோட கோயில், வீட்டுக்கு முன்னாடி கடவுள்களுக்கான ஒரு கோயில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஒரு குட்டி கோயில், அந்த ஒரு பாரம்பரிய கோவிலுமே கூட அந்த ஒரு இடத்துலயே தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோவிலா, அந்த ஒரு பேய்க்கான கோவிலா இந்த ஒரு மக்கள் வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க, போயிட்டு கும்பிட்டு வராங்க, அவங்களுக்காக காணிக்கைகளை செலுத்துறாங்க, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இவங்க பல விஷயங்கள் வழிபாடா பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. பேங்காக்ல ரொம்பவுமே நம்பப்படுற 300 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே நம்பப்படுற ஒரு பேயோட கதை தான் ஒரு மாக் அப்படின்னு சொல்லப்படுற 2 அன்பான காதல் ஜோடிகளோட கதை தான் இந்த ஒரு கதை. அதனால தான் இந்த ஒரு பேயுமே கூட உருவாக்கப்பட்டிருக்கு, அதனால தான் இந்த ஒரு கோவிலுமே கூட உருவாக்கப்பட்டிருக்கு. பல பேர் இதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும், பல பேர் இதை நம்புறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாலும், பல பேர் எதுக்காக நான் இந்த ஒரு பேயை நம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அதுக்கு முன்னாடியே கடவுளோட சிலைகளுமே கூட இருக்கு. ஸோ பல பேருக்கு அந்த ஒரு கேள்விகள் தப்பான விதத்திலையும் தோன்றியிருக்கலாம், சரியான விதத்திலையும் தோன்றியிருக்கலாம். ஆனால் பேய்க்கு எதுக்காக ஒரு கோவில் அப்படின்னு கேட்டுட்டு வெளியே வரும்போதே கடவுள்களுக்கான ஒரு கோவில் இருக்கும்போது அவங்களுக்கு பேயும் நம்பாமல் இருக்க முடியாது, கடவுளையும் நம்பாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இந்த ஒரு இடம் ஆக்சுவலாகவே கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பல திருப்பங்களோட இந்த ஒரு கதை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு கோவில், பேய்களுக்கான கோவில் கட்டப்பட்டிருக்கு, எதுக்காக கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஒரு கேள்விக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே கூட எனக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? பேங்காக்ல 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காதல் ஜோடி, அந்த ஒரு காதல் ஜோடியில பிரிவை ஏற்றுக்கொள்ள இயலாதனால பேயா சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பெண், அதோட குழந்தையுமே கூட அந்த ஒரு ஊருக்குள்ள பேயா சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு பேய்களுக்காகவே ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஆக்சுவலா எந்த கோவிலுக்கு போறதுனாலும் அந்த ஒரு கடவுளோட பேரை சொல்லி அந்த ஒரு கடவுளுக்கான கோவில் அப்படின்னு தான் நம்ம போறது வழக்கமா இருந்திருக்கும். பட் பேங்காக்ல இந்த ஒரு கிராமத்துல இந்த ஒரு குட்டி கோவிலை பேய்களுக்கான கோவில் அப்படின்னே அழைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பல கேள்விகள் எனக்கும் உங்களுக்கும். ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா தொடர்ந்து பேசலாம்.